ஒரு தந்தை ஒரு மகனுக்கு எப்படி இருக்க முடியும் என்பது உதாரணமாக இருந்த ஒரு தந்தை. சென்ட் ஜான்ஸ் காலேஜில் அவர் பயின்றது. அந்த கல்லூரியிலே பயின்ற போது பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள், அங்கே பணியாற்றுகிற போது சந்தித்த மத குருமார்கள், ஆயர் பெருமக்கள், தன்னோடு படித்த நண்பர்கள், நம்ம அன்புக்குரிய ஏர்வாடி பெரியவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். எங்கே நின்று பார்த்தாலும் பல நினைவுகள் அவரை பற்றி எனக்கு சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு அவர் மீது நான் அன்பு வைத்திருக்கின்றவர். இங்கே நம்முடைய அன்புக்குரிய பெரியவர், உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கிற பெரியவர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் தான் செய்கிற தொழில் மூலமாக சமூக சேவைகளில் எல்லா துறைகளிலும் நின்று நிலைக்கின்ற பணிகளை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அண்ணன் ஆர்.எஸ். முனிரத்னம் அவர்கள் இங்கே பேசுகிறவர், நான் படிக்கவில்லை, இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அதை சொல்லுகிறார். நான் அப்படி சொல்கிற போது ஒன்றை நினைத்துக் கொண்டேன். பேரறிஞர் அண்ணாவிடம் மிகப்பெரிய மகத்தான வெற்றி 67 பெற்ற பிறகு வந்து சொல்ல, அண்ணே படிக்காத அந்த காமராஜரை படித்த சீனிவாசன் தோக்கடித்து விட்டார் அண்ணன் என்று வந்து பெருமையாக சொல்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? ஏய் இங்க வாங்க, படித்த சீனிவாசன் படிக்காத மேதை காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்திலே படித்து விட்டு தான் அங்கே வெற்றி பெற்று அதை மறந்து விடாது என்று சொன்னார். ஆக அரசியலில் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரராக இருந்த பேரறிஞர் அண்ணா, பெருந்தன்மையின் அடையாளமாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இப்போது நான் தளபதி விஜய் அவர்கள் அந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றேன். ஒரு வெளியரங்கமான ஒரு அரசாங்கம், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், யாருக்கும் எந்த தீங்கும் செய்துவிடக்கூடாது என்று கவலையில் இருக்கிற ஒரு முதலமைச்சர், யாரையும் பழிவாங்கி விடக்கூடாது என்று அக்கறையோடு செயலாற்ற வேண்டும் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர். ஆட்சிகள் மாறலாம், முதலமைச்சர்கள் மாறலாம், ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்புக்கு வருகின்ற அதிகாரிகள் தன்னிலை மாறாது இறைவன் கொடுத்திருக்கிற நேர்மை, உண்மை, அர்ப்பணிப்பு உணர்வு, இதனை நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திரு ராமகிருஷ்ணன் சார் இருந்திருப்பது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கும். அதுதான் வேண்டும். யாரால் பழிவாங்கப்பட்டோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் தலை நிமிர்ந்து பணியாற்றினோம் என்கின்ற அந்த நினைவுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பதுதான் தொலை தூரத்துக்கு உங்களை அழைத்துச் செல்லும். அந்த வகையில் யாருக்கும் அஞ்சாமல் மனதிற்கு நியாயம் என்று பட்டதை, சரி என்று பட்டதை, இதுதான் சரி என்று சொல்ல வைத்ததை, செய்ய வைத்ததை என்றைக்கும் நினைவு கூறத்தக்க வகையிலே இந்த நூலிலே பல இடங்களிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய அன்புக்குரிய ராமகிருஷ்ணன் சார் அவர்கள் என்னை வந்து சந்தித்த போது இந்த புத்தகத்தை அளித்து இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அவரை அழைத்த போதும் நான் உள்ளபடியே பழைய நினைவுகளை அவரை பற்றி நிறைய அறிந்தவரிடம் கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். நல்ல மனிதர்களாக இருப்பதற்கு, நியாய உணர்வுகளாக இருப்பதற்கு தந்தையினுடைய வளர்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. தாயை இழந்திருந்தாலும் அந்த தந்தையினுடைய அரவணைப்பும் அவர் கூறிய அறிவுரைகளும், படித்த பள்ளிக்கூடம், படித்த கல்லூரி, பழகிய மாணவர்கள், உடனிருந்து ஒத்துழைப்பு தந்த அதிகாரியிலிருந்து யாரையும் விட்டுவிடாமல் பழைய நண்பர்களெல்லாம் அழைத்திருக்கிற அந்த பாங்கு இருக்கிறதே, அதற்காக அவரை நான் பாராட்டுகின்றேன்.